அதாவது ஆ, மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம பார்த்தோம்னா ம், இளமை காலம், சரிங்க. குழந்தை பருவம், ம், அப்புறம் வாலிபம், அப்புறம் வயோதிகம், இப்படி வாழ்க்கையில பல பரிணாமங்களை நாம தாண்டி போறோம். சரிங்க. ஆனா ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிவும் அறிவு சார்ந்த விளக்கமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அடிப்படையில ம், என்னுடைய இளமை காலத்தை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். சொல்லுங்க. சந்தோஷம் சந்தோஷம். அதாவது டீனேஜ் 13 இருந்து 18 வயசு வரைக்கும், 19 வயசு வரைக்கும் சொல்லலாம் இல்லைங்களா? சரி. ஆமா ஆமா. டீனேஜ் ஆமாங்க. பருவ வயது. ம், அந்த காலகட்டத்துல பல்வேறு, அதாவது சிவகரை பொறுத்து நீங்க அன்னைக்கு எல்லாம் இருந்த, நான் சொல்றது 67. 1967. 67 ம், அந்த காலகட்டங்கள்ல ம். தொழில் வளம் இல்லாத ஒரு ஊரா இருந்தது நம்ம ஊரு. அது சரி அது சரி. கைத்தறி நெசவை தவிர வேற எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க அதான். ஆமா. அப்போ இந்த டீனேஜ் பசங்களுக்கு ஒரு கனவு, ம், அதிக வருமானம் உள்ள தொழிலை நாம பார்க்க வேணும், அதுக்கு கத்துக்கணும். வெளியூர் போக வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அன்னைக்கு இருந்தது. ஆனா வசதிகள் குறைவா இருந்துச்சு. ஆ, அப்புறம் இந்த கைத்தறியிலேயே அவங்க உழந்துகிட்டு போதிய வருமானம் அவங்களுக்கு இல்லாம தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான் அந்த வருமானம் இருந்தது. சரிங்க. அப்படி இருந்தது காலகட்டத்துல நண்பர்கள் எல்லாம் நாங்க ஒரு 10, 15, 20 பேர் நண்பர்கள் இருந்த சிவகிரியில. ஆ, அப்போ இந்த கொரடா மாரிமுத்துன்னு சொல்றவரு ஒருத்தர், அதுல அவர் திடீர்னு என்ன பண்ணாரு, வீட்டுல கோவிச்சுட்டு வெள்ள கோயில் போயிட்டாரு. சரி. வெள்ள கோயில் போய் அங்க ஒரு வாரம் பவர் லூம் எல்லாம் அங்க போய் அவர் பயிற்சி எடுத்து பழகி ம், மறுபடியும் எங்ககிட்ட சொல்றாரு, ஆ, ஏய் இங்க கேட்டா நாம இம்சப்பட்டு இருக்கிறோம் சிவகரியில, ஆ, அங்க போனோம்னா இதை விட 2, 3 மடங்கு சம்பாதிக்கலாம், ஆ. அந்த அளவுக்கு நம்ம வசதியா இருக்கலாம், வேணுங்கிற சட்டை தைச்சு போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு அது உண்மையா? அது அந்த அளவுக்கு வருமானம் அதிகமா? ஆமா, அந்த அளவுக்கு வருமானம் அதிகம். என்ன என்ன, வாரம் பூரா இங்க கைத்தறி நெசை 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு மேல நெய்ய முடியாது. அது சரி. ஆனா அங்க 75 ரூபாய் வரைக்கும் வருமானம் எல்லாம் நைட் ஷிப்ட்ல. பகல் ஷிப்ட்ல ஒரு 10 ரூபாய் குறையும், அவ்வளவுதான். இவ்வளவுதான். ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருந்தாரு அந்த 3 ரோட்ல, வெள்ள கோயில் மெயின்ல. அதுல பாத்தீங்கன்னா வாரம் பூரா சாப்பிட்டோம்னா மத்தியானம் தயிரோட வெறும் 12 ரூபாய். 67 நான் சொல்றது 7 நாளைக்கு 12 ரூபா தான். 7 நாளைக்கு 12 ரூபா தான். ஒரு நாளைக்கு 2 ரூபா கூட இல்ல. 2 ரூபா கூட இல்ல. அந்த அளவுக்கு ஹோட்டல்ல மலிவான இதுதான். அப்ப பாருங்க, அந்த காலகட்டத்துல இட்லி எல்லாம் 5 பைசா 10 பைசா வித்த காலம். ஆமா ஆமா ஆமா. காலையில எல்லாம் இட்லி 2 இட்லி 2 தோசை போடுவாரு, மத்தியானம் சாப்பாடு தயிரோட போடுவாரு, நைட்டு அதே மாதிரி டிபன். இவ்வளவு சாப்பிட்டாலும் 12 ரூபா தான். நாங்க அப்போ அது எங்களுக்கு வருமானம் அதிகபட்சமா நாங்க நைட் ஷிப்ட்ல 70 ரூபா 75 ரூபா வரைக்கும் சம்பாதிப்போம் ஒரு வாரம். பகல்ல ஒரு 5 ரூபா 10 ரூபா குறையலாம், 60 ரூபா 65 ரூபா வரும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டா? என்னங்க, ஒரு நாள் லீவ் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தை, வெள்ள கோயில சந்தை. ஆமா. அந்த அன்னைக்கு ஒரு நேரம் மட்டும் நாங்க லீவ் எடுத்துக்குவோம். பாதி அரை நாள். ஒரு மத்தியானம் 1 மணி வரைக்கும் சரி ஓட்டிட்டு 1 மணில இருந்து அந்த நைட் ஷிப்டுக்கு போறவ அந்த 8 மணிக்கு போயிடும். அந்த அன்னைக்கு அன்னைக்கு நைட் ஷிப்ட் உண்டு. ஆமா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷிப்டுக்கு போறவ காலையில 1 மணி வரைக்கும் ஓட்டிட்டு பகல் ஷிப்ட்ல மறுபடியும் நைட் 8 மணிக்கு மறுபடியும் அந்த அன்னைக்கு போயிடணும். கஷ்டமான வேலைதான். அன்னைக்கு இருந்த நிலையில அது சம்பாதியத்துக்கான வேலையா இருந்துச்சு. நமக்கு உழைக்க தயாரு, ஆனா வேலை வாய்ப்பு இல்ல. ஆமா, உழைக்க தயார், நல்ல வேலை வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது 18% அங்க வந்துட்டாங்க. அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சு ஒரே திடீர்னு 18 பேருக்கு நிறைய அந்த கணபதி சிட்டியார் லைன்ஸ் போட்டு ஒரு 40-50 தறி ஒரே லைன். பவர்லூம். ஆமா, பவர்லூம். அப்புறம் போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய. ஏன்னா
அங்க வெள்ள கோயில்ல பவர் ஆபீஸ் இருக்கிறதுனால மின்சார வசதி அதிகமா இருந்தது அப்போ. ஓ அப்போல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் மும்முனை இணைப்பே கிடையாது. சரி புரியுது புரியுது. சிங்கிள் பீஸ் தான் நம்மளதெல்லாம். ஆ. வெள்ள கோயில்ல பவர் ஆபீஸ் இருந்ததுனால மும்முனை இணைப்பு நிறைய கிடைச்சதுனால அங்க தொழில் வளம் பெருகுச்சு. ம். சிவகரையில இருந்து கைத்தறி நெசவும் பூரா இந்த நூல் அடிபட்டதுனால அங்க போய் பவர் லூம்ல பார்த்தோன்னே அவன் வந்து ஈஸியா அந்த தொழில புரிஞ்சுக்கிட்டான், கத்துக்கிட்டான், வேகமா பண்றாரு, சுத்தமா பண்றாரு. ஆமா இருக்குது, வெறி வேற இருக்குது. ஆமா இங்க காலையில பழைய சோத்தை குடிச்சு போட்டு மத்தியானம் இங்க சாப்பாடு அந்த மாதிரி ஒரு இது விருப்பம் அடைகிற உணவை சாப்பிட முடியாத நிலை. அங்க அப்படி இல்ல. அங்க அப்படி இல்ல, நாம விரும்பின உணவை சாப்பிடலாம். அப்படி 12 ரூபாய்க்கு மேல ஒரு 3 ரூபாய் செலவு 15 ரூபாய் பண்ணோம்னா மட்டன் இதெல்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள அவன் வெள்ளை சட்டை போடாதனால வெள்ளை சட்டை போட்டேன், பேண்ட் போட்டியான், எல்லாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு 20 பேரு. சூப்பர். அப்போ வெள்ள கோயில்ல தண்ணீர் பஞ்சம் அதிகம் அப்பவே. ஆமா அப்போ ஆமாங்க, அப்போ தண்ணி பஞ்சம் வெள்ள கோயில் அதிகம். சரிங்க. அப்போ ஒரு மாட்டு வண்டியில ஒரு பேரல் வந்து 3 ரூபாய். அது மாதிரி நாங்க வாரத்துல வந்து ஒரு 4 பேரல் வாங்கிக்குவோம். குளிக்கிறதுக்கு மத்த விவகாரத்துக்கெல்லாம் வந்து அது தேவைப்படும். அப்போ வந்து நாங்க இங்க இருந்து வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே காசு வந்த உடனே இந்த பருவ வயசுல எண்ணங்கள் மாறும் இல்லையா, அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக அப்ப நாங்க வந்து வாரத்துல ஒரு தடவை அங்க அந்த வீட்லயே ஒரு மீட்டிங் மாதிரி போடுவோம். திருக்குறளை பத்தி ஆய்வு. ஆமா, அதாவது நம்ம மனச வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கான தியானம், உடலை சரியா வச்சுக்கிறதுக்காக கம்பு சுத்துறது, உடற்பயிற்சிக்காக. ஆமா, முன்னாடி இடம் இருக்கு, காலி இடம் எல்லாம் அந்த முன்னாடி எல்லாம் இப்ப வெள்ள கோயில்ல வீடுகள்லாம் அதிகமா இல்ல அந்த பக்கம் சந்த பக்கம். சரிங்க. அப்ப நாங்க கம்பு விளையாடுறது, நைட்ல வந்து திருக்குறளை பத்தி பேசுவோம். அப்ப வந்து ஒருத்தர் கேட்பான், அந்த மாதிரி இந்த தொழில் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது போது, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எந்த தொழில் எடுத்தாலும் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும்னாரு. இந்த தொழில் அருமையான தொழில், இது நம்மளை வளப்படுத்துறதுக்கான தொழில் அப்படின்னு நம்ம நினைச்சதை செஞ்சோம்னா வந்து நமக்கு ஆதாயம் இருக்கு. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த தொழிலையுமே நம்ம வந்து செஞ்சோம்னா தான் அந்த இது நமக்கு ஆதாயம் கிடைக்கும். எல்லா காலத்துக்கும் குரல் மூலமா அவங்களுக்கு இது ஸ்கூல் நடத்துற மாதிரி ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஏன்னா அவங்க கண்டபடி போயிடக்கூடாது பருவ வயசுல. அந்த ஒழுக்கத்தை அவங்களுக்கு கத்து கொடுத்து, ஆமா, உடலை எப்படி வச்சுக்கிறது, இது எல்லாம் வந்து உடல் விளையாட்டு. நம்ம சிலம்பம் எல்லாம் சுத்தும் போது உடல் வலுப்படுறது, இதெல்லாம் அந்த விளையாட்டை வச்சுக்கிறோம். அப்புறம் பயிற்சி இப்படி எடுத்துக்கிறோம். ஆமா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைகளை வந்து ஒரு கூட்டமைப்பா நாங்க ஒரு 20 பேர் பசங்க கூட்டமைப்பா. அப்ப வெள்ள கோயிலேயே நாங்க எதுக்கு சண்டை சச்சரவுகளை போக மாட்டோம். அப்ப வந்து தறி ஓட்டுற வெள்ள கோயில தறி ஓட்டுறோம் வந்துங்க 20 மீட்டர் தான் ஓட்டுவேன், 60 கேஸ்மெட்ல. சரி, நம்மால் போனது உச்சபட்சமா 75 மீட்டர் ஓட்டினவர் நான். 75 மீட்டர் ஓட்டும் போது அந்த வெள்ள கோயில்கார முதலாளி எல்லாம் என்னடா சிவீர்கார போது இந்த கூட பசங்க வர சொல்லுங்கப்பா இப்போ நம்ம பட்டறைக்கு அப்படிங்கிற புகழாகி போச்சு. பெருமை. ஆமா, அவன் வந்து அந்த எங்க நாங்க தங்கி இருக்கிற அந்த மண்டபம் மாதிரி வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம பட்டறைக்கு ஒரு ஆள் 2 ஆள் வேணும், உங்க இதுல இருந்து வர சொல்லுங்கப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா ஒழுக்கமாவும் இருக்குது. ஆமா, நல்லா இருக்குது, அருமை, தொழில் நல்லா இருக்கு. சிவகிரியில இந்த பாத்தோஞ்சு பாப்புனைச்சு இது எல்லாம் பண்ணி இந்த இலை பத்தி இவனுக்கு நல்லா தெரியும். ஆமா, அதோடைய இந்த பாப்புனைக்கிறது மத்த எல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். அவன்
அங்க மத்த பசங்களை ஓடும்போது அவனுக்கு பாப்பனுக்கு தெரியாது. அந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அடிப்படை அப்ப தெரியல. அவன் என்ன பண்ண, பாப்பனுக்கிற ஆளு நம்ம ஊர்ல இருந்து அங்க போவாங்க, அடேங்கப்பா. அங்க போய் குடி இருப்பாங்க, அங்கேயே பாப்பாங்க நைட்டும் போகலுமா. அப்படி எங்களுக்கு பாவுக்கு ஆள் வரல, நாங்களே பணப்போம். எங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாம் தெரியும். அப்போ சரி போடுற ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் நாங்க வந்து பீமை இறக்கும் போது கை உருவி ஒரு கண்டுக்கு புனி இல்லாம போயிடுது. அப்புறம் அந்த பாம்பு புனைக்காம பக்கத்து தெரியார வச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் வந்து அவ வந்து புனி எடுக்கணும், அப்புறம் கொடுத்து புனி எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த ஆள் ஓனர் வந்தாரு, ஏப்பா இந்த பாம்பு புனைக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. அது கைப்புனி எடுக்கணுங்க, கைப்புனி எடுக்கணுங்க அப்படின்னா. கைப்புனியா எங்க எந்த கடையில போய் வாங்கணும்? கறி போட்டு பாருங்க, கைப்புனியும் தெரியல பாப்பனுக்கும் தெரியாது அவனுக்கு. ஓனரு கைப்புனி நான் போய் வாங்கியாப்பா ஜெயிக்கிறா, புனைக்க எப்படி வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்க சொன்னோம், ஐயா கைப்புனிங்கிறது ஒவ்வொரு இலையை எடுத்து அந்த புனிக்கு, ஏன்னா அந்த 8 இலை லைன்ல வரும்போது வேற கலர் வரும், அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி போடணுங்க. ஒரு 2 ஆள் இருந்தா தான் அந்த கைப்புனி எடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஆளுக்கே புரியுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அப்ப தொழில் வந்து அங்க கனவு செட்டியார் பட்டியல திருப்பூர்ல இருந்து செட்டியார்கள் வந்து தறி போட்டாங்க. அங்க இந்த ஆளுகள் நம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவரி ஆளுக்கு அப்ப கராக்கி இருக்கும் இல்லாம இருக்கும். ஆமா, அப்புறம் மேஸ்திரிகள் எங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அப்புறம் கைப்புனி நீங்களே எடுத்துக்கீங்களா? அவருக்கு பிரியமா இல்லாம என்ன பிரச்சனை? அப்புறம் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு எங்க மேஸ்திரி ஒருத்தர் கொஞ்சம் துன்றிக்குமான ஆளு, அவ என்ன பண்ணிட்டு போய் ஒரு பக்கம் தகராறு பண்ணிட்டேன். ஐயோ மேஸ்திரி. ஆமா, அவ கொஞ்சம் இது போடுற ஆளு, தண்ணி போடுற ஆளு, நம்ம ஊருக்காரரு, அந்த ஊருக்காரரு. அப்புறம் சரிட்டு நாங்க அப்ப எங்கூட வந்து பழக நைட் எல்லாம் நாங்க வந்து இருக்கும்போது பேசுவாங்க பிடிப்பாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் ஒண்ணு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆளு அங்க போய் சண்டை இழுத்துட்டு இந்த மாதிரி இருங்கடா வாரன்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒரு பக்கம் போகணும் வாங்க, ஒரு அர்ஜென்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வேற எதுவும் உண்மை சொல்ல. ஆமா, நாங்கள் டெம்போல ஏறிட்டு போயிட்டோம். ஒரு 2 கிலோவுக்கு அந்த பக்கம் ஒரு ஊர்ல போய் நாங்கெல்லாம் டெம்போல இருக்கிறோம். அவரு இப்பவா சொல்லு இருந்தால பாக்கலாம் அப்படிங்கிறாரு. நாங்களே என்னடா ஒண்ணுமே புரியல. அப்புறம் அவர் என்ன நினைச்சாருன்னா, நாங்க இந்த சிலம்பம் எல்லாம் விளையாடுறத பாத்துட்டு சண்டைக்கான ஆளுகள் அப்படின்னு அவரு நினைச்சிட்டாரு. நாங்க உடற்பயிற்சிக்காக செய்யற வேலைய அதுக்கு அவர் ஒரு முரண்பாடா, இப்படி ஆளுகளை பார்த்தா உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, உங்களுக்கு தடிக்கிறது தெரியும் அப்படின்னு தான் கூட்டியாந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் அந்த எதிரணியில் இருக்கிற ஒரு 4-5 பேரு, அப்புறம் அதுல ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர். அது இந்த கபடி இல்ல கரண்ட் இல்லைன்னா கரண்ட் கபடி விளையாடுவோம். எப்பாவது ஒரு நாள் இந்த ஷடவுன் வந்துடும், ஷடவுன் வர அன்னைக்கு தான் எங்களுக்கு லீவு. அப்ப வந்து இந்த சந்தைக்குள்ள நாங்க கபடி விளையாடுவோம் எல்லாரும். கபடி விளையாடும் போது அந்த ஊருக்காரர் பையன் வந்து அங்க கபடி விளையாடுக்கு அவரு வந்துருவாரு, ஜோடி ஜோடி. அந்த எதிரணியில இருந்தவன் அந்த பையனை நின்னுகிட்டு இருந்தான். அப்புறம் நான் இப்படின்னு பாத்துட்டு இறங்கி இது என்னமோ இருந்தாலும் என்ன இப்படி பேசுறான்னு போய் அங்க போய் பார்க்க தகராறு பண்ணிட்டு வந்து வாங்க நான் ஆள் கூட்டி வந்து நீங்களும் கூட்டியா பாக்கலாம் அப்படிங்கிற இவரு. அப்புறம் அந்த ஆள் பார்த்து எனக்கு விஷ் பண்ணாரா, என்னங்க நீங்களே இங்க வந்தீங்கன்னா அவரு இல்லைங்க என்னமோ நாங்கெல்லாம் இங்க தறி ஓட்டுறதுக்காக ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறோம், எங்க மேஸ்திரி என்னமோ அவசரம் கூட்டிட்டு வந்தாரு இங்க தகராறு பண்றாருமா அப்படின்னு. அப்புறம் வந்து அவரு இல்லைங்க அவர் வந்து தண்ணி போட்டு தகராறு பண்ணாரு கடையில, அது அவரு எங்க அண்ணக்கார ஒண்ணு டப்புன்னு ஒரு அடி வச்சுட்டாரு, அது கோபம் வந்து முறையெல்லாம் கூட்டியான்ட்டாரு. அந்த தடி பேசி தெரிஞ்ச ஆளுகள கூட்டியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து ஏன்னா சொல்லு, ஏன்னா நீ வம்பு எடுத்து போட்டு எங்கிட்டு வந்து, ஏன்னா இதுக்கெல்லாமே நாங்க விலகைக்கு வந்திருக்கிறோம், மாத்தி விட பாக்குறேன்னு சொல்லிட்டு டெம்போ போல அப்படின்னு நாங்க வந்துட்டோம். அப்படி நம்ம ஆளுகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல அந்த கிரிமினல் ஆளுக வந்து வேலை செஞ்சாங்க பாரு, நம்ம எதுவும் சிக்காம இருக்கணும்ல. ஆமா, அப்படி நம்ம ஆளுக பூராமே வந்து ஒழுக்க நெறியாமோ வீட்டுக்கு பணம், அதாவது வீட்டுல தேவைப்படும் போது ஒரு வாரம் ஒரு குறிப்பிட்ட தொகை
வீட்டுக்கு வந்துரும். சூப்பர் சூப்பர். ஒரு 70 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா ஒரு 40 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துட்டுவாங்க. அதான் 20 ரூபாய் சாப்பாடுக்கு, அதிகபட்சம் 20 ரூபாய் சாப்பாடு, 20 ரூபாய் சாப்பாட்டுக்கு 20 ரூபாய். அப்புறம் துணிமணி எடுத்தோம். அது அப்பெல்லாம் மீட்டர் 3 ரூபாய் தானுங்க லாங் கிளாத் எல்லாம். நாங்க எல்லாம் வெள்ளை சட்டை தான் தைப்போம். மீட்டர் 3 ரூபாய் தான் அப்போ. ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 10 ரூபாய் இருந்ததுன்னா மிச்சம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி பணத்தை எப்படி கொடுத்து விடுவீங்க? பணத்தை எப்படி இங்க வந்து சேரும்? சிவரிக்கு எப்படி வரும் பணம்? அது வந்துங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஐஸ்கார் வருவாரு. ஐஸ்கார் இப்போ இந்த நம்ம இது சைக்கிள் நிறுத்துற இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மீசக்காரர் இருப்பாரு. சரிங்க. அவங்களுடைய அப்பா அந்த ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டே முத்தூர்ல இருந்து வெள்ளை கோயில இருந்து நத்தக்காளையர் இப்படி வந்துட்டு இருப்பாரு. தள்ளு வண்டி கையில தள்ளிட்டே வர்றதா? கையில தள்ளிக்கிட்டே வர்றது. சைக்கிள் இல்ல, அது சைக்கிள் கிடையாது. நிறைய பாட்டல் இருக்கு, 4 பக்கம் வீல் இருக்கு. அந்த கையிலேயே தள்ளிக்கிட்டு வர்றதுங்க. அன்னைக்கெல்லாம் கையில தள்ளிட்டு ஊருக்கு போவாரா? முத்தூர் வந்து சனிக்கிழமை தங்கிடுவாரு. ஆமா, நைட்டு வந்து வெள்ளவை வந்துடுவாரு. புரியுது. அந்த மாதிரி அவருக்கு நாங்க பணம் கொடுத்து விட்டுருவோம். நீங்க அவர்தான் கூரியர் சர்வீஸ். நம்ம வந்து போன்பே, அந்த காலத்து ஜிபே, போன்பே, அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அவருக்கு நாங்க பணம் கொடுத்து விட்டுருவோம். பணம் கொடுக்காதவனே யாரோ நம்ம ஆளுக்கு ஆராய்ச்சி பணம் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா ஒரு 2 வருஷத்துக்கு கொடுக்க மாட்டேன். கோவிச்சுக்கிட்டு இல்ல கோவிக்கிறது இல்ல, வீட்டுக்கு கொடுக்கறதான்னு ஒரு அசால்ட்டு. அவங்கள வந்து இந்த மாதிரி கொடுத்து ஆகணும், இல்ல வீட்டுல வந்து சொல்லி விட்டு இருக்கிறாங்க பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட தர்க்கம் பண்ணித்தான் அவங்க வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துடுவோம். ஒவ்வொரு பேப்பர்ல பேர் எழுதி அந்த பணம் எவ்வளவு தொகையும் எழுதி இன்னார் அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பேரும் போட்டு கொடுத்துருவோம் அவர்கிட்ட. ஒரு 10-12 கட்டு இருக்கு அதை சுத்தி அதை கொண்டு அவர் அங்க வந்து பார்த்து பயங்கட்ட சொல்லி பேர் வேலு யாரு வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. அப்புறம் இங்கதான் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறா அப்படின்னு சொன்னா அவர் திங்கிழமை ஊருக்கு போனா போய் அவர் வராதுக்கு முன்ன போய் எல்லாங்க இருப்பாங்க. அப்புறம் அது இல்லாம எங்களுக்கு தெரியுமில்ல. ஆமா, அந்த மாதிரி. அப்படி யாருமே வந்து வீட்டை கவனிக்காம அந்த சமயத்துல வீட்டுல நல்ல மதிப்பு மரியாதை. ஆமாங்க, வீட்டுல எல்லாம் பசங்க எல்லாம் வெள்ளவாய் போயிருக்காங்க, நல்ல தொழிலு, வீட்டு பரவாயில்ல. அவங்க அம்மா வந்து முதல்ல கந்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க, பெரியவாட்டம்படி அதே கந்துக்காரனுக்கெல்லாம் கட்டிட்டு இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேர் வந்ததுங்க. அப்பெல்லாம் பொண்ணு நம்பி கொடுக்கலாம். ஆமா ஆமா, பொண்ணு வெள்ள வயல் தறி வேண்டி இருக்குன்னு பொண்ணு கொடுக்கறதுக்கு இப்ப நிறைய ஆள் இருந்ததுங்க. அதெல்லாம் நகை நட்டுங்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்துல அதிகமா ஆறுங்க பண்ணாங்க, பிடிச்சாங்க. 4 மணி 5 மணி போடுவாங்க நல்ல பசங்களா இருந்தா. அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் வந்து சொந்தக்காரர் வகையில கல்யாணம் பண்ணும் போது அதை பெருசு படுத்த மாட்டாங்க. இப்படி எல்லாம் வந்து அன்னைக்கு பசங்களுக்கு ஈஸியா திருமணம் ஆச்சு, வருமானம் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் நிறைய இருந்த ஒரு வீட்டுல 4 குழந்தை 5 குழந்தை இருக்குங்க. அன்னைக்கு ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாம் அப்ப வரல இல்லைங்க. அப்ப என்ன ஆகுன்னா பசங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாம கல்யாணம் ஆகக்கூடிய அளவுக்கு பொண்ணுங்க நிறைய கிடைச்சாங்க. பொண்ணு அதிகமா படிக்க வைக்க மாட்டாங்க, வீட்டுலதான் இருக்கு. யார் நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுத்துருவாங்க. அப்படி இந்த வெள்ளவாய் போன பிற்பாடு அந்த நாட்டாம தங்கவேலு, எனக்கு கோட மாரிமுத்துக்கு, எல்லாத்துக்கும் கல்யாணம். அங்க வெள்ளவாயில இருக்கும்போது எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கூட்டு கொடுக்குறாங்க பொண்ணு. இந்த பையன் நல்ல பையன், அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறப்பா, பிள்ளை வச்சு கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த சிறுக கட்டி பெருக வாழுங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு வந்து அந்த வாழ்க்கை முறை நினைச்சு பாப்பேன். அப்போ எல்லாம் அப்போ அங்க இருக்கும்போது நாங்கெல்லாம் நினைப்போம், இங்க சிவகிரி கொஞ்சம் டெவலப் பண்றதுன்னா நம்மளாம் போய் தறி போடணும், கஷ்டப்பட்டாலும் சரி நம்மளாம் தறி போடணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கும் போது நாங்க ஒரு கனவு எங்களுக்குள்ள, நாம வந்து எல்லாரும் முதலாளி ஆகணும், எல்லாரும் 2 தறி போடணும், முதலாளி ஆகணும். நம்ம இன்னைக்கு கூலி கோட்டுறோம் போற நம்ம கிட்ட 2 பேரும் வேலை செய்யற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை பெரிய ஏற்றிக்கிட்டே இருக்கிறது.
அந்த வெறி ஏத்தி ஏத்தி நாங்க என்ன பண்ணோம்னா, எல்லாரும் சிவகிரி வந்த உடனே அந்த தறி போறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாரும் போட்டோம். சரிங்க. முயற்சி மட்டுமே இருந்தது. அதனுடைய அந்த முயற்சியினால என்னாச்சுன்னு கேட்டா, அது தங்கு தடை இல்லாம நாம அதை பத்தி சிந்திச்சு அதுக்கான வழிமுறைகளை கையில் எடுக்க வேண்டியது, அதை சக்சஸ் பண்ண வேண்டியது. சரி. இப்படி பார்த்தா அந்த அத்தனை பேரும் அங்க இருந்த 19 பேரும் இங்க தறி போட்டு எல்லாம் போட்டீங்க. ஆமா, ஒருத்தர் கூட கூலிக்கு போகல. அப்பா. எல்லாம் பேங்க் லோனு, மத்த நகை நட்டு. அப்ப நம்ம பேங்க் வந்துச்சு. கனரா பேங்க் அப்ப இருக்கு. எவ்வளவு அதிக லோன் தருவாங்க? அதிகபட்சம் 40,000 கொடுப்பாங்க. என்ன சியூரிட்டி, அதாவது என்ன அடமானம் வைக்கணும்? அடமானம் இல்ல, அது உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா இருந்ததுன்னா உங்களுக்கு சியூரிட்டி எல்லாம் கொடுப்பாங்க. சூப்பர். அப்புறம் நம்ம அதாவது நானே பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் 6 பேத்துக்கு வாங்கினேன். அடேங்கப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு அங்க பேங்க்ல. இல்ல, வெளியே பைனான்ஸ்காரர். சரிங்க. அவரு எனக்கு அரசியல் ரூபத்துல அவர் எனக்கு நண்பர் ஆனாரு. நண்பராய் என்னுடைய பழக்க வழக்கங்களை வச்சு, அண்ணா இந்த பகுதியில ஒரு நல்ல பசங்களா இருக்காங்க, நல்ல லோன் வாங்கி கொடுத்தா சீக்கிரம் முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் பேங்க்ல டிபாசிட் பண்ணி சொல்லும் போது எங்களுக்கு லோன் ஈஸியா கிடைச்சது. ஆமா. அப்புறம் நம்பிக்கையான பெரிய ஆளு வாய் வார்த்தை சொல்றாரு. கேட்டுவாங்க. வாய் வார்த்தை மட்டும் இல்லைங்க, அவருக்கு பேர் விளக்கேத்தி சின்ன தம்பின்னு அவருக்கு பேருங்க. அவரு தானா அது? சரி சரி. அவருதான். அப்ப எல்காப் டிவி இது டீலரா இருந்தாரு. அந்த கடையில நாங்க போய் உட்காந்து பேசிட்டு போய் என் மேல அவர் கொஞ்சம் இது, அதாவது கட்சியில நான் நல்லா பேசுவேன். அப்ப அவர் கட்சியில தலைவரா இருக்கிறாரு, நான் உறுப்பினரா இருக்கிறேன். அப்ப எனக்கு அவருக்கு மேல புடிச்சு போச்சு. என்னங்க கட்சி ஏடிஎம்கே. அப்போ அது எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படி நாங்க அவர் சொல்ற, நான் இந்த மாதிரி எங்க பையன் படிச்சிருக்கிற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன் வேணும்னு அவர் வாங்கி பேங்க்ல போட்டு நல்லா வாங்கி கொடுத்துட்டாரு. அவங்க நம்ப பண்ணிட்டாங்க. ஆனா இவரு சிவசக்தி பைனான்ஸ் வச்சிருக்காங்க. அது நிறைய பணம் போட்டுருக்காங்க. வர சொல்லுவாரு 18 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வைக்கிறது இந்த காலத்துலயே. ஆமா. அப்புறம் அவர் எங்க சொன்னாரு, இந்த மாதிரி பசங்க நல்லா இது பண்ணுவாங்க, அங்க நாங்க போட்டு கொடுக்கறோம், நாங்க இவ்வளவு வருமானம் மாதிரி இவ்வளவு 40,000 இந்த அளவுல கட்டுவோம். 4 வருஷம் என்ட்ரன்ஸ் 4 வருஷம் கொடுத்தாங்க. வருஷம் 10,000 கட்டிடுறோம் அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு நாங்க அதெல்லாம் இது பண்ணிட்டு, நானும் எனக்கு தெரிஞ்ச 6 பர்சன்ட்ல கூட்டி வாங்கினேன். எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அவரும் எல்லாருமே நாங்க கடுமையா உழைச்சு இந்த மாதிரி கனவுல வந்தோம். நீங்க கடவுள் மாதிரி நீங்க தெரியுறீங்க, எங்களுக்கு மட்டும் உதவுங்கண்ணா அப்படின்னு சொல்லபடி, அதுக்கு என்னையா வாங்கி பண்ணா போதும், இங்க ஒரு தடிதானே போடுறேன், என்ன பண்ணி போடுவேன், நீங்க போடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி 6 பேத்துக்கு எல்லாம் நகை நட்டு அது அப்படி எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் சொல்ல போனா வெள்ள வேலை தெரிவிட்டோம், அத்தனை பேருக்கு தறி போட்டோம். சூப்பர் சூப்பர். தறி போட்டு மறுபடியும் அந்த தறியின் மூலமா நாங்கெல்லாம் 2 தறிக்கு ஓனர், 3 தறிக்கு 4 தறிக்கு அப்படி ஓனர் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்களே தொழில் செய்து பார்த்துட்டு அவரே 4 தறி போடலாம்னு, நீ ஹெல்ப் பண்ணீங்க, நானும் ஒரு வேணுங்களுக்கு போறேன்னு அவர் ஒரு 4 தறி வாங்கி போட்டு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணமுங்க. இப்போ அந்த கனவு அப்படிங்கறது, நீங்க இப்போ அப்துல் கலாம் சொல்லுவாருல்ல, கனவு காணுங்கிறது, கனவு காண்றது மட்டுமல்ல, அந்த குறிக்கோளோட நம்ம கனவு கண்டோம்னா நாம அந்த அந்த இலக்கை நாம் அடைஞ்சே தீர்வோம். அதுக்கான வழி பிறக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கான அந்த முயற்சியினுடைய அடிப்படையில் அந்த வழி தானா பிறக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே 4 வருஷத்துக்கு கொடுத்த லோனை எல்லாம் 3 வருஷத்துலயே அவரை பிடிச்சு கட்டிட்டோம். கூட்டிட்டு போய் கடைசி லோனை, அண்ணா இந்த மாதிரி இதோட முடியுதுங்கண்ணா அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிற்பாடு அந்த பவர் அப்படின்னு சொன்னா பேங்களே அப்போ சரி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நீங்க தறி போட்டப்போ இந்த உள்ளூர்காரருக்கு வேலை கிடைச்சது? உள்ளூர்காரர் ஆமாங்க. நான்
இங்க வந்து 4 தெரி போட்டிருந்தேன். 4 தெரி போட்டு எனக்கு 4 ஆளு. நான் 4 ஆளுக்கு வேலை கொடுக்குறேன். அதான் உள்ளூர்காரங்க 4 பேருக்கு வேலை. ஆமா. அப்புறம் இப்போ நூல் போடுறவங்களுக்கு ஒரு லேடிஸுக்கு வேலை. இது மாதிரி எல்லாம் வந்து அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம வாரத்துல ஒரு 400 ரூபா 500 ரூபா இது கொடுக்குறோம். டெம்போ லாரிக்கு. டெம்போ லாரிக்கு. இப்படி ஒரு 10 பேர் செய்யும் போது அது ஒரு பெரிய தொழிலா மாறுதல்ல. கண்டிப்பா உபதொழில் அதெல்லாம். அந்த மொபைல்ல இது வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்குதுல்ல. மறைமுக தொழிலாளர். மறைமுக தொழில் அந்த மாதிரி பல ஊர் முன்னேற்றத்துக்கு அது மாதிரிதான். அப்புறம் சிவகலி தறி இல்லாத காலத்துல நாங்க போய் 67 அங்க போயிட்டு அப்புறம் 71 ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்த மாதிரி போனதுதான் மறுபடியும் நாங்க பவர் லூம் சிவகிரியிலே அமைக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து டிரான்ஸ்பார்மர் எல்லாம் போட்டாங்க. மறுபடியும் எல்லாமே போட்டாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு அத வேணும்ல. அப்போ ஒரு கிட்டத்தட்ட சிவகிரியில 3000 தறி ஓடிச்சு ஒரு காலகட்டத்துல. பவர்லூமே வீடு இல்லாத தறி இல்லாத வீடே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்து நினைச்சு எல்லாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செஞ்சதுதானுங்க. அப்ப வந்து கொஞ்சம் பொருளாதார மேம்பாடு அடைஞ்சது. அந்த ஊர் கொஞ்சம் செழிப்பா ஆச்சு. வங்கி ஒரு முக்கிய காரணம். ஆமா, வங்கி முக்கிய காரணம். கனரா வங்கி எல்லாம் முக்கிய காரணம். அப்ப ஃபர்ஸ்ட் கனரா வங்கி தான் நான் வந்து நினைக்கிறேன். எங்க இருந்தது கனரா பேங்க் முதல்ல? அதே இருந்தேன். அதே சுப்பையா பத்திரம் எழுதுறாரு சுப்பையா, அவர் வீடுதான், அவருடைய கட்டடம் தான் அது. அதே இடத்துலதான் இத்தனை நாளும் இருக்குது. எனக்கு ஏறத்தாழ ஒரு 50-60 வருஷமா அது அப்படியேதான் இருக்குது. அது மாதிரி அப்பதான் அதுதான் முதல் நம்ம பேங்க். நீங்க எப்படி வெள்ள வயல போவீங்க வருவீங்க? பஸ் உண்டா போலாம்? வெள்ள வயலுக்கு வந்துங்க பஸ் இருக்குங்க. அப்ப பஸ் இருந்தது. வெள்ள வயலுக்கு பஸ் இருந்தது. 67 நான் சொல்றதுங்க. 67ங்கிற போது அண்ணா ஆட்சிக்கு வந்திருக்காரு. முக்கியமான ஆண்டு. ஆமா, முக்கியமான இது. ஆமா, நான் முதல்லதான் 55 56 பஸ் நம்ம ஊர்ல இல்ல. அப்போ ஒரு பஸ் இருந்தது. 67ங்கிற போது பஸ் நிறைய போட்டாங்க. எல்லாம் 4 பக்கம் போதும். ஆமா, 4 பக்கம் போறதுக்கு பஸ் எல்லாம் போல. நான் கரெக்டா காலையில அங்க இருந்து காலையில 7 மணிக்கு ஏறினோம்னா ஷிப்டுக்கு 8 மணிக்கு போயிருவோம். அந்த அளவுக்கு ஊருக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இது வந்தோம்னா திங்கக்கிழமை காலையில 7 மணி பஸ்ஸுக்கு போனா 8 மணிக்கு ஷிப்டுக்கு போயிருவோம். ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி பஸ் வசதி எல்லாம் இருந்துச்சு நல்லா. அப்புறம் வந்து அந்த அளவுக்கு வெள்ள கோயில் போய் எல்லாரும் தயாராகிட்டு வந்து நீ சொல்ற அத்தனையும் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். ஆமா, அதாவது லட்சியம். நாங்க தொழிலாளர் இருந்தவங்க நாம் வந்து மறுபடியும் 4 பேருக்கு தொழில் கொடுக்க வேணும். அந்த அளவுக்கு நாம் உயர வேணும். ஒரு வெறித்தனம். அதான் இங்க இருந்து யாரும் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் தனியா சாப்பிட்டுட்டு தனியா படுத்து தூங்கிட்டு எவ்வளவு மனதைரியம் வேணும். அது வந்து அந்த ஒற்றுமை, அதாவது அத்தனை பசங்க நம்ம ஒற்றுமை இருந்ததுனால யாருக்கு பயமோ இதோ இல்லாம இருந்தது. யாராச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தாலும் ஊர் பேரும் கேட்டிருக்கோம். ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, உடனே அங்க 2 பேரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி வண்டியில வச்சு டாக்டர் போய் ஊசி போட்டு இப்படித்தாங்க குடும்பம் மாதிரி. கண்டிப்பா. அதனால வந்து அங்க நாங்க ஒற்றுமையா இருக்க முடிஞ்சது. அந்த ஒற்றுமையின் அடிப்படையில வந்து சிவகிரிக்கு வந்து எல்லாருமே அப்புறம் எல்லாருமே கலந்துக்கு வரேன். நம்மள எல்லாருமே போட்டாச்சு, எல்லாம் தறி போட்டாச்சு. எல்லாருமே ஓரளவுக்கு முதலாளி ஆகாட்டி கூட 2 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட தொழில் இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி வந்தது. அப்புறம் அதை வச்சு அப்புறம் சிவகிரி பூரா நல்லா ஆச்சு. அப்புறம் கல்யாணம் காய்ச்சி வீடு கட்டுறது எல்லாம் அதை தறியினுடைய வருமானத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நல்ல வருமானம். அப்பெல்லாம் நல்ல தறியில் நல்ல வருமானம் இருந்துச்சு. கண்டிப்பா. போக போக கொஞ்சம் அதுக்கு மந்தமாயிட்டுதுங்க. ஆரம்ப காலத்துல எல்லாம் தறியில அருமையான வருமானம். அதான் இல்லைன்னா இந்த டெவலப் ஆகாதுல ஊரு. ஆமாங்க, கடனை கட்டணும்ல. ஆமாங்க, கடனை கட்டியாச்சு, நம்மளும் மேல வந்தாச்சு.